அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4 பலம் பெறுகிறார். இன்னும் சில மாதங்களில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி என்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படியும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வெளிப்படுத்துகிறார். எனவே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்படுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சுகஸ்தானமாகிய 4 வக்ர நிவர்த்தி பெற்று 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல நெருக்கடிகள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கிறார். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டாலும் கூட அபசு பலன்களை கொடுக்காத தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது குரு மட்டும்தான். ஏனென்றால் மனித வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நேர்கதியில் எப்போதும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குருவினுடைய ஒவ்வொரு அசைவும் மிக உன்னிப்பாக கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக மனித வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் குருவினுடைய பெயர்ச்சி, குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குருவினுடைய நட்சத்திர பெயர்ச்சி என எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அதிரடியான மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் பொதுவாக வக்ரகதியிலோ அதிசார இயக்கத்திலோ ஏற்படும் போது அவ்வளவு பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட முழு சுபகிரகமான குரு வக்ரகதியிலோ அதிசார பயிற்சியிலோ இருக்கக்கூடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியிலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 11ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவேதான் குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுப்பதோடு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்களை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மற்ற கிரக நிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு சந்திரனுடன் இணையும் போது குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் விலகும். சுக்கிரனுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக செல்வ செழிப்பு நேர்வதியில் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கைகூடும். சனியுடன் இணையும் போது அனைத்தையும் நடுநிலையோடு அணுகுவதற்கான யோகம் நிறைவாக உருவாகும். மங்களகாரகரான செவ்வாயுடன் இணையும் போது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை குருவினுடைய இணைவும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில்
இடத்தில் சந்திரனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அப்படி சஞ்சரிக்கும் தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட மற்ற கிரக நிலைகளை காட்டிலும் பெரிய அளவுல சிரமத்தையும் தடையையும் உறுதியாக குரு பகவான் ஏற்படுத்தி விடமாட்டார். எனவேதான் குரு பகவானினுடைய அமைப்பு இருக்கக்கூடிய சஞ்சார இடம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் 3, 6, 10 ஆகிய இடங்களில் மாறுபட்ட பலன்களையும், ஜென்மம், அஷ்டமம், விரயம் ஆகிய இடங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் இந்த இடங்களில் நேர்கதியில் நுழைவதை காட்டிலும் நேர்கதியில் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் தற்போது வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே இந்த இடத்தில் மிக சிறப்பாக பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இன்னும் 3 மாதங்களில் குரு பயிற்சி முழுமையாக நடைபெற போகிறது. அதற்கு பிறகு 4 மாதங்களில் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் குரு. எனவே குருவினுடைய அமைப்பு மிக அற்புதமான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருவதோடு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது, அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது உறுதியாக குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது பல சிரமங்கள் வருங்க. ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உங்களுடைய வாழ்வில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காமலே உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி விடுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவியுடன் ஒரு உணவகத்திற்கு உணவு அருந்தலாம் என்று செல்கிறாருங்க. அப்போது இந்த உணவகத்திற்குள் நுழைந்து உணர்வை ஆர்டர் கொடுப்பதற்கு முன் தனது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்க்கிறார். பணம் தொலைந்து விட்டது, பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. அவருடைய மனைவிக்கும் நீண்ட நேரமாக உழைத்ததால் கடின உழைப்பின் காரணமாக களைப்பு அதிகமாகவும் பசி அதிகமாகவும் ஏற்பட்டு அவர்கள் உணவு அருந்தியே ஆக வேண்டும் என்றுதான் அந்த கடைக்குள் நுழைந்திருப்பார்கள், அந்த உணவகத்திற்குள் நுழைந்திருப்பார்கள். ஆனால் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த உணவகத்தை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்த அந்த நபருக்கு எப்படி பணம் தொலைந்தது என்று சிந்திக்கிறார். அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அதே வேளையில் மற்றொரு புறம் பசி வயித்தை கிள்ளுகிறது. பசி மயக்கத்தின் காரணமாக அவர் மனைவி சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய கற்களில் சென்று அமர்கிறாருங்க. அப்போது இவருக்கும் வேறு வழி தெரியாமல் அந்த இடத்தில் அமர்கிறார். அப்போது அந்த வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அந்த கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற ஒன்றை பேசிக்கொண்டே செல்கின்றனர். அப்படி பேசிக்கொள்வதை கவனித்த இந்த நபருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் தன்னுடைய பசியையும் தன்னுடைய மனைவியின் பசியையும் தீர்க்க ஒரு வழி கிடைத்து விட்டது என்று ஆனந்தம் கொள்கிறார். உடனே தன் மனைவியையும் அழைத்து கொண்டு அந்த கோவிலை நோக்கி விரைகிறாருங்க. அப்படி கோவிலை நோக்கி விரையும் போது இங்கு மிகப்பெரிய நீண்ட வரிசையானது இருக்கிறது. எனவே நீண்ட வரிசையில் அவரும் அவருடைய மனைவியும் பொறுமையாக நிதானமாக காத்திருந்து அந்த உணவு பெறக்கூடிய இடத்திற்கு வருகின்றனர். அந்த உணவு அவர்களுக்கு அமிர்தம் போல் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் தீராத பசியுடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவை வாங்கியவுடன் மனைவியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்கிறார். அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் அவர் மீது தெரியாமல் கால் இடறி விழுகிறாருங்க. அவர் மீது விழுந்தவுடன் அவருடைய கையில் இருந்த உணவானது கீழே கொட்டுகிறது. அது மட்டுமல்லாது அவர் நிலை தடுமாறி தன் மனைவி மீதும் சாய்கிறார். அவர் கையில் இருந்த உணவும் அங்கு கீழே கொட்டி வீணாகிறது. அப்போது அவருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகிறது. எங்களுக்கு நீண்ட நேரத்திற்கு பிறகு இப்போதுதான் உணவு கிடைத்தது, அதுவும் இப்படி வீணாகிற்றே என்று தட்டிவிட்டவரின் மீது மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாருங்க.
ஆனால் பின்னால் இருந்த அந்த நபர் அவருக்கான உணவை வாங்கி அவர்கள் இருவரிடமும் கொடுக்கிறார். அப்போது அந்த உணவும் தீர்ந்து விடுகிறது. எனவே அவர்களுடைய பசி முழுமையாக தீரவில்லை என்றாலும் சற்று குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு அவர்களை விட்டு நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் உணவு வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பாம்பு ஒன்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகு அந்த பாம்பை தூக்கி கொண்டு செல்லும் போது தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை கக்குகிறது. அந்த விஷமானது தன் மனைவியுடன் வந்த அந்த நபரின் சாப்பாட்டில் நேரடியாக விழுந்திருக்கும். அப்படி நேரடியாக விழுந்த அந்த உணவை அவர் சாப்பிட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு மிக பெரிய அளவிலான சோகம்தான் நேர்ந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அந்த வேளையில் அவருடைய மனைவியின் கையில் இருந்த உணவும் வீணாயிற்று. சில நேரங்கள்ல இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம். ஆனால் இந்த சங்கடங்கள் பின்னால் நமக்கு வரவேண்டிய மிக பெரிய கண்டமானது விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுபோன்றுதான் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதன் காரணமாக உறுதியாக உங்களுடைய சிரமம் மிக பெரிய அளவில் விலகுவதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமும் நீங்கிவிட்டது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை தவறாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை மறந்திட வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும். குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக இந்த தருணத்தில் ஜென்மசனியும் விலகக்கூடிய இந்த வேளையில் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மிக சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது புத்திரபாகியம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க குரு பகவான். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். வீண் விரய செலவுகள் விலகுவதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வரும். உணர்ச்சி வசப்பட்ட சூழலில் உணர்ச்சி வசத்தை குறைத்து கொண்டு சிறப்பாக பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இட்டு செல்கின்றன. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய பக்கபலமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. பிறருக்கு வேலையை கொடுத்தாலும் அவர்கள் சரியான முறையில் மேற்கொள்வதால் நல்ல முன்னேற்றத்தையும் திடீர் பணவரவையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. கலைத்துறையில் மிக அற்புதமான வளர்ச்சியையும் புதிய வாய்ப்புகளையும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல யோகத்தை உறுதியாக குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக வரப்போகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். சிரமம், அலைச்சல், தொல்லை, மறைமுகமாக பல்வேறு வகையான சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தவர்கள் அனைவரும் மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. புதிய யூகங்களையும் திட்டங்களையும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கான மிக சிறப்பான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் தடையில்லாமல் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு. விவசாயம் சார்ந்த பணிகளில் 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளில் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய
வகையிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் மட்டுமல்ல, பண்ணை நிலம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கும்பராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான சுப காரியங்களை தடையில்லாமல் சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் கைகூடும்.